Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டெலிட்டட் போர்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு தான் மீதி எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி இந்த லெசனில் அவங்க கொடுத்துருக்க டெலிட்டட் போர்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னாலுமே அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் மட்டும்தான் குறையும். ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஆல்ரெடி நமக்கு ப்ராக்டிக்கல்லே இருக்குது. ஸோ அதிலே பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ராஸ்கோப். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா மைக்ராஸ்கோப் அப்படின்னாலுமே என்ன அர்த்தம்? ரொம்ப நுண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டிக்கலை கூட நம்ம கால்குலேட் பண்ணுற அதோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறது தான் மைக்ராஸ்கோப்போட வேல்யூ. அதை வந்துட்டு எமர்ஜைஸ் பண்ணி பெருசு பண்ணி அதோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் மைக்ராஸ்கோப்போட வேலை. ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்டர் அப்சர்வேஷன். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட டீட்டெயிலை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த மைக்ராஸ்கோப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு குட் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மேக்னிஃபை தி ஆப்ஜெக்ட் பட் ரிசால்வ் த 2 points ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது இந்த ரிசால்விங் பவர் உள்ள 2 பாயிண்ட், அதாவது அந்த ஆப்ஜெக்டோட முன் சைடு பின் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்துட்டு இமேஜை கேப்சர் பண்ணி ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி அதோட ரெசிப்ரோக்கலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டி மினிமம் இஸ் த ரெசல்யூஷன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரிசால்விங் பவர் அப்படின்னு. ஸோ இதில் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேடியஸ் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம். ஒரு லென்ஸோட சென்ட்ரல் மேக்ஸிமோட ரேடியஸை கால்குலேட் பண்ணுறது தான் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் படி டெரைவ் பண்ணுறோம். டெரைவ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 7.54 நம்ம கால்குலேட் பண்ணது படி R0 is equal to 1.22 lambda f by a. ஸோ ஆல்ரெடி இதை நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.54 அப்படிங்கிறத நம்ம அந்த கால்சியம் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஈக்குவேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 minute. ஓகே. ஸோ பேஜ் நம்பர் 78 பாருங்கள் R0 கால்குலேட் பண்ணியிருப்போம். ஏரிஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கோட ரெசல்யூஷனை நம்ம கால்குலேட் பண்ணும்போது பண்ணியிருப்போம். R0 is equal to 1.22 lambda f by a அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அங்கே கீழே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என்ன எடுத்துக்கிறாங்க? ஒரு ஆப்ஜெக்ட்டு. அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் படி எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கல் லென்த் எஃப்னு எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா. ஸோ அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு சர்க்கிளை ஒரு இமேஜ் பிளேனை நம்ம ட்ரா பண்ணி அதோட இமேஜை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை தான் நம்ம 1.22 FV by D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா in microscope the object distance is just more than the focal length. அதாவது நம்மளோட ஃபோக்கல் லென்த்தோட எஃப்ங்கிறதும் இமேஜ் அப்படிங்கிற விங்கிறதும் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் 7.38 கொடுத்துருக்கபடி உங்களோட எஃபோட ஈக்குவேஷனை விஆர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ R0 is equal to 1.22 lambda f by a. ஸோ உங்களோட ஃபோக்கல் லென்த்தோட பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப், அதோட இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வி. ஸோ ரெண்டு பாயிண்டோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு டி மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணுறோம்னா m is equal to R0 by D minimum. ஸோ அப்போ D minimum is equal to என்னது? R0 by m. R0க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.22 lambda v by am. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 1.22 lambda v, அதாவது இந்த mக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? ஆப்ஜெக்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்போது v by u. ஸோ அப்போ a into v by u. ஸோ அடுத்தது விவி கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கும்? 1.22 lambda u by a. ஸோ இந்த டி மினிமம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.22 lambda f by a. ஸோ இந்த u அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி உங்களோட எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 tan beta proportional to 2 sin beta அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஆங்கிள் பீட்டா சைன் பீட்டா tan பீட்டான்னு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நம்மளோட இமேஜை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டோனியஸ் ஒன்று வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ இமேஜ் அண்ட் உங்களோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜோட டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால 2 போட்டுக்கிறோம். ஸோ அப்போ 2 tan beta proportional to
2 sin beta is equal to a by f. அப்போ ஏங்கிறது எப்படி எழுதிக்கலாம், f2 sin beta. ஸோ அப்போ d minimum is equal to 1.22 lambda by 2 sin beta. ஸோ இதை நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டோட ஆப்டிக்கல் பாத் வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இம்மர்சிங்காக தெரியும். இம்மர்சிங் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ளே தெரியுது இம்மர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்டு எ பாத் கண்டெய்னிங் ஆயில் ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. ஸோ அப்போ ஆயிலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு வந்துடும். ஸோ அப்போ அதை எப்படி எழுதுவோம்னா 1.22 lambda by 2n into sin beta. ஸோ ஆயில் இம்மர்ஸ்ட் இன் த ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது டேர்ம்ஸ் n sin beta அப்படிங்கிறத நம்ம நியூமரிக்கல் அப்பர்ச்சர் NAன்னு சொல்கிறோம். அப்போ d minimum is equal to 1.22 lambda by 2 into NA. ஸோ இதோட ரிசால்விங் பவர் எப்படி எழுதலாம், ரெசிப்ரோக்கல் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ லேம்டா RM இஸ் ஈக்குவல் டு 1 பை டி மினிமம். ஸோ அப்போது இஸ் ஈக்குவல் டு 2 NA பை 1.22 லேம்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசால்விங் பவர் ஆஃப் டெலஸ்கோப். ஸோ இப்போ நம்ம பார்த்தது மைக்ரோஸ்கோப், இதே டெலஸ்கோப்புக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். த ரிசால்விங் பவர் ஆஃப் டெலஸ்கோப் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஸ்பேஷியல் சொல்யூஷன். அந்த ஸ்பேஷியல் சொல்யூஷனோட ரெசிப்ரோக்கலை தான் நம்ம டெலஸ்கோப்போட ரிசால்விங் பவராக எடுத்துக்கிறோம். அப்போ R of T is equal to 1 by R0 is equal to A by 1.22 lambda F. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இப்போ நம்ம எப்படி ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதில் நம்ம 2 விதமான லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஒன்று, நம்மளோட ஐபீஸோட லென்ஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, லென்ஸ் நியர் த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த லென்ஸ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஆப்ஜெக்டை நம்ம அப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஸோ அதோட அது எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ரியல் இன்வெர்ட்டர் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜை அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த லென்ஸோட ஆப்ஜெக்ட் நம்ம க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இஸ் கால்ட் அஸ் தி ஐபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஐபீஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தட் ப்ரொடியூசஸ் ஃபைனலி ஆன் என்லார்ஜ்டு வெர்டிவல் இமேஜ். ஸோ இதை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு என்லார்ஜ் வெர்ச்சுவல் இமேஜாக நமக்கு தெரியும். ஸோ இதில் ஃபஸ்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி அதோட ஃபைனல் இமேஜை நம்ம இன்ஃபினிட்டி அட் தி நியர் பாயிண்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட ஃபைனல் இமேஜ் அப்போ எப்படி இருக்குன்னா இஸ் இன்வெர்ட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை பொறுத்து அதோட ஃபைனல் இமேஜ் வந்துட்டு இன்வெர்ட்டடாக தெரியும். ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ உங்களோட ஐபீஸ்லேருந்து எப்படி வந்துட்டு அது இன்வெர்ட்டட் இமேஜாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே ஃபஸ்ட்டு லென்ஸுக்கும் அதாவது அந்த அப்ஜெக்டிவ்க்கும் இதுக்கும் ஏக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் U கொடுத்துருப்பாங்க. அப்புறம் F0 அப்படிங்கிற ஒரு ஃபோக்கல் லென்த், அண்ட் தென் லென்த் L, அண்ட் தென் FA அப்படிங்கிறது அந்த எமிசிவ் அதோடது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்கும். ஸோ இது டெலீட்டட் போர்ஷன். ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ உங்களோட லேட்ரல் ஓரலாக சொல்கிறேன், புக்கில் பார்த்துக்கோங்க. இதில் நான் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கலை. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ லேட்ரல் மேக்னிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் M0 அப்படிங்கிறது H/H' சொல்கிறோம். ஸோ அப்போ tan பீட்டா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இதை சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பார்த்துருப்போம். இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு H/F0 இஸ் ஈக்குவல் டு H'/L. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எழுதுங்க. H'/H இஸ் ஈக்குவல் டு L/F0. அப்போ M0 இஸ் ஈக்குவல் டு L/F0. ஸோ இதை கன்சால்டேட் பண்ணி என்ன ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா M இஸ் ஈக்குவல் டு M0 ME ஈக்குவல் டு L/F0 D/FE. ஸோ புக்கில் பாருங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ஸ். அதாவது நம்ம ஸ்டார்ஸு, பிளானட்ஸு, மூணு இதிலெல்லாம் வந்துட்டு அந்த அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை மேக்னிஃபிகேஷன் பண்ணி மேக்னிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் தான் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு நமக்கு இமேஜ் ஃபார்ம் பண்ணும்போது இன்வெர்ட்டட் இமேஜாக தான் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது வந்துட்டு ஒரு லாங் ஃபோக்கல் லென்த் அண்ட் மஸ்ட் பி த லார்ஜ் அப்பர்ச்சர் தென் தி ஐபீஸ். நம்மளோட ஐபீஸ்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் ஃபோக்கல் லென்த்தாக தான் நமக்கு தெரியும். ஸோ இதோட டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா
லைட்டில் என்டர் ஆகும்போது அப்ஜெக்டிவ் அண்ட் ரியல் இமேஜை உங்களோட பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த ஐபீஸ் வழியாக பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்னா ஃபைனலாக இன்வெர்ட்டட் இமேஜாக தான் நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே கீழே டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்னிஃபிகேஷன் இன் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷியோ பிட்வீன் தி ஆங்கிள் பீட்டா அண்ட் தி ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ அதாவது ஆப்ஜெக்டோட ஆங்கிள் ஆல்ஃபாவுக்கும் இமேஜோட ஆங்கிள் பீட்டாவுக்கும் இடையில இருக்கிற ரேஷியோவாக தான் நம்ம m அப்படின்னு சொல்கிறோம். அப்போ m இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஏ. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எஃப் நாட், பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எஃப்இ. ஸோ அப்போ m இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் பை எஃப்இ. ஸோ அப்போ டெலஸ்கோப்போட லென்த் எப்படி எழுதலாம்? L இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ப்ளஸ் எஃப்இ. ஸோ இதுதான் உங்களோட மேக்னிஃபிகேஷன் இன் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரிஃப்ளெக்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டு அந்த மிரருக்கும் செகண்டரியாக எடுத்துக்கிற கான்வெக்ஸ் மிரருக்கும் இடையில உங்களோட ஐபீஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ மாடர்ன் டெலஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் டு மேக் லென்சஸ் ஆஃப் ஏ லார்ஜ் சைஸ். இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதே சமயம் இதில் இமேஜை கேப்சர் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான். ஸோ டெலஸ்கோப் விச் ஹாவ் மிரர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கால்டு தி ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். அதாவது எந்த ஒரு மிரர் அப்ஜெக்டிவில் வந்துட்டு நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு பாலிஷ்டாக எப்பொழுதுமே மெயின்டைன் ஆகும். சப்போஸ் உங்களோட மிரரோட என்டையர் பேக் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். ரிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீல் மாதிரி நம்ம சொல்கிறோன்னே அதை ரிம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சர்க்கிள் சர்ஃபேஸ்லேயே அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மிரர் வெய் மஸ்ட் லெஸ் கம்பேர்ட் டு தி லென்ஸ். ஸோ லென்ஸோட வெயிட்டை விட மிரரோட வெயிட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒன் ஆப்வியஸ் ப்ராப்ளம் உங்களோட ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட ஃபோக்கஸ் வந்துட்டு அப்ஜெக்டிவ் மிரராகவும் டெலஸ்கோப் டியூபுக்குள்ளே இன்சைடில், அதாவது அப்ஜெக்டிவ் மிரர் உட் ஃபோக்கஸ் தி லைட் இன்சைட் தி டெலஸ்கோப் டியூப். நம்ம டெலஸ்கோப் டியூப் யூஸ் பண்ணும்போது அந்த மிரரோட ஃபோக்கஸிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டடாக தான் தெரியும். So one must have an eyepiece inside the tube obstructing some light. அதாவது உங்களோட ஐபீஸ் வழியாக நம்ம அந்த டியூபை பார்க்கும்போது எப்படி தெரியும்னா some light reflect பண்ணால் தான் அதுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். ஸோ this problem could also be overcome by introducing the secondary mirror. ஸோ இந்த கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணி இந்த டியூபுக்குள்ளே நம்ம லைட் பாஸ் பண்ணி பார்க்குறதுனால இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனதர் மிரர் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மிரர். அதை வந்துட்டு அவுட் சைடு த டியூப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் உங்களோட ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் லெசனோடது ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஃப்ரெண்ட் கர்வேச்சரில் டிஃப்ரெண்ட் பிளேனில் நம்மளோட ஐ லென்ஸில் டிஃபெக்ட் ஏற்படுறது பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பர்சனுக்கு ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா cannot see in all the direction equally well. ஸோ ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியாது. The defect due to the astigmatism is more serious than myopia and hypermetropia. ஸோ தூர பார்வை கிட்ட பார்வைலாம் நம்ம சொல்கிறோம்லே, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான சீரியஸான ஒரு திங் அப்படிங்கிறோம். ஸோ த astigmatism கேன் பி கரெக்டட் யூஸிங் எ லென்ஸ் விச் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கர்வேச்சர் இன் டிஃப்ரெண்ட் பிளேன். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் நம்ம அதை பண்ணும்போது அந்த மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா மாதிரி இதை நம்ம ஈஸியான லென்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இட் கேன் பி கரெக்டட் இன் மைன்யூட் அப்படிங்கிறாங்க. ஸோ இன் ஜென்ரல் these special made glasses with a different curvature for different planes are called as cylindrical lenses. ஸோ இந்த மாதிரி இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். So due to the aging, people may develop combination of more than one defect. ஸோ நிறைய வயசானவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துட்டு வருது. ஸோ if it is the combination of nearsightedness and farsightedness, then such persons may need a converging lens for reading purpose and diverging lens for seeing at the distance. நம்ம ரெண்டு விதமான லென்ஸ் யூஸ் பண்ணலாம். தூரத்து பார்வை பார்க்குறதுக்கு, அது இல்லை புக்களோட சின்ன சின்ன எழுத்துக்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு தனியாக லென்ஸ் இருக்குது. ஸோ அது கன்வர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸ்
அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பைஃபோக்கல் லென்சஸ் ஆர் ப்ரொக்ரெசிவ் லென்ஸ் ப்ரொவைட் சொல்யூஷன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பைஃபோக்கல் லென்ஸையும் ப்ரொக்ரெசிவ் லென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். பைஃபோக்கல் அப்படின்னா ரெண்டுமே இருக்கும், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த லென்ஸை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த லென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, ஸோ லெசன் இதோட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் மட்டும் விட்டுருப்பாங்க டெலிட்டட் போர்ஷனில். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் நமக்கு ஆல்ரெடி ப்ராக்டிக்கலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை படித்து தான் ஆகணும், அதில் பார்த்துக்கலாம். ஓகேப்பா, ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கூல் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களோட சேஃபாக எவ்வளோ பத்திரமா வர முடியுமோ வந்துட்டு பாருங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ.